Exercise 4.3 fourth sum. In the rectangle, in WXYZ, XY plus YZ equal to 17 centimeter and XZ plus YW equal to 26 centimeter. Calculate the length and breadth of the rectangle. இப்போது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துட்டாங்க. ரெக்டாங்கிள் கொடுத்துட்டு ஒரு சைடு கொடுத்துருக்காங்க. என்னது? YZ ப்ளஸ் XY. இது இருக்குது பாருங்கள். XY ப்ளஸ் YZ. YZ ப்ளஸ் XY ஈக்குவல் டு 17 சென்டிமீட்டர். நான் என்ன அதில் பேர் வச்சுக்கிறேன் மாற்றி. இது ஆப்போசிட் சைடு ரெண்டுமே ஏனும், இந்த ஆப்போசிட் சைடு ரெண்டுமே பின்னு வச்சுக்கிறேன். அப்போது YZ ப்ளஸ் XY ஈக்குவல் டு 17 சொல்கிறாங்க இல்லையா இந்த கொஸ்டின். இதில் நான் A ப்ளஸ் B 17 போட்டுக்கிறேன். A ப்ளஸ் B ஈக்குவல் டு 17 போட்டுக்கிறேன். இது ஈக்குவேஷன் 1. சரியா? அவன் கொடுத்ததை தான் நான் மாற்றி எழுதியிருக்கேன், அவ்வளோதான். அப்புறம் செகண்ட் பாருங்கள், XZ ப்ளஸ் YW ஈக்குவல் டு 26 சென்டிமீட்டர். இங்கே பாருங்கள், XZ YW டயகனல்ஸு ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும் இல்லையா? ரெக்டாங்கிள்னு சொல்லிட்டாங்க. ரெக்டாங்கிள்னால் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவலு. அதே மாதிரி டயகனலும் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கணும் இல்லையா? அப்போ இருக்கும்போது நான் என்ன பண்ண போகிறேன், ரெண்டும் மாற்றி மாற்றி எடுக்க முடியாது. நான் இதையும் சீன் எடுக்கிறேன், இந்த டயகனல், இந்த டயகனலையும் நான் சீன் எடுத்துக்கிறேன். ரெண்டையும் கூட்டி தான் அவன் என்ன சொல்கிறான், 26ன்னு சொல்கிறான். அப்போது C ப்ளஸ் C ஈக்குவல் டு 26. C ப்ளஸ் 2 டயகனல்ஸ், 2 diagonals. Okay, C plus C equal to 26. அப்போ 2C equal to 26, C equal to 26 by 2, C equal to 13. ஆச்சா? அப்போ இந்த டயகனல் 13, இந்த டயகனல் 13. ஒரு கணக்கு வந்துச்சு இல்லையா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, A ப்ளஸ் B ஈக்குவல் டு 17 தெரியும், அது 1 ஈக்குவேஷன். இப்போது இதை பாருங்கள், எதனா ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். A ப்ளஸ் B 13 எடுத்துக்கலாம், இல்லை A ப்ளஸ் B 13 வச்சுக்கலாம். இந்த ட்ரையாங்கிளை பாருங்கள், ZWX. ஏன்னா ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு இந்த ஏவும் பியும் கண்டுபிடிக்க போகிறோம். ஏதாவது ஒரு ட்ரையாங்கிள் அப்படி எக்ஸு ஒய் இசட்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ZWX. இந்த ட்ரையாங்கிள் எடுத்து இந்த ஹைபோட்டனஸை வச்சு இந்த ஏபியை கண்டுபிடிப்போம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இன் ட்ரையாங்கிள் ZWX, ஹைபோட்டனஸ் என்னது 13 இல்லையா? அப்போது ZXனா C ஸ்கொயர் ஈக்குவல் டு A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர். அந்த XZ அதெல்லாம் போடுறதுக்கு பதில் நான் ABCன்னு எடுத்துட்டேன். C ஸ்கொயர். அப்போ C ஸ்கொயர் என்னது? C ஸ்கொயர் என்னது? 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர். 169 ஈக்குவல் டு A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன தெரியும், A ப்ளஸ் B தான் தெரியும் இல்லையா? A ப்ளஸ் B தான் தெரியும். இங்கே A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் இருக்குது. அப்போது நான் என்ன மாற்றிக்கிறேன், இந்த ஈக்குவேஷனை நான் என்ன மாற்றிக்கிறேன் அப்படின்னா, A ப்ளஸ் B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ப்ளஸ் 2AB இல்லையா? இங்கே பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் 1ல் பாருங்கள், A ப்ளஸ் பின்னு இருக்குது இல்லையா? அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் இருக்குது, இங்கே A ப்ளஸ் பின்னு இருக்குது. அதனால் நான் இதை வச்சு இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறேன். எப்படி இதெல்லாம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதெல்லாம் அப்படியே வேல்யூ போட்டுடலாம், உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். சரியா? அப்படி வேல்யூ போட்டாலும் ஈஸியாக வந்துடும். சரி, இப்படியே மாற்றிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், இந்த 2ABயை வச்சுக்கிட்டு இந்த நம்பரை அதை வெளியே கொண்டு வந்தால் என்ன வரும் பாருங்கள். இல்லைனா இதை வச்சுக்கிட்டு, ஏன்னா இதானே இருக்குது, இதை வச்சுக்கிட்டு இதை வெளியே கொண்டு வந்தால் என்ன பாருங்கள், A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ஈக்குவல் டு, இங்கே ஏற்கனவே A ப்ளஸ் B ஹோல் ஸ்கொயர் இருக்குது, இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடும், மைனஸ் 2AB. அப்போது 169 ஈக்குவல் டு A ப்ளஸ் B, A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் கம்பது நான் இதை எழுதிக்கிறேன் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2AB. A ப்ளஸ் B எனக்கு தெரியும் என்னது, 17 இல்லையா? 17. அப்போது 169 ஈக்குவல் டு 17 ஸ்கொயர் மைனஸ் 2AB. 17 ஸ்கொயர் என்னன்னு பார்ப்போம். 17 இன்ட்டு 17, 7 7 சார் 49, 9 4, 1 7 7 7 11, அப்புறம் ஒரு 17, 289.
அப்போ இங்கே பாருங்கள் 169 ஈக்குவல் டு 289 மைனஸ் 2AB. எனக்கு 2AB தான் வேணும் இல்லையா? அப்போ இந்த நம்பர் வெளியே கொண்டு வரேன். கொண்டு வந்தால் என்ன ஆகிடும்? மைனஸ் 289 ப்ளஸ் 169 ஈக்குவல் டு மைனஸ் 2AB. இது கழிச்சுன்னா 120 வரும். 120 மைனஸ் 120 ஈக்குவல் டு மைனஸ் 2AB. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா 2AB ஈக்குவல் டு 120, AB ஈக்குவல் டு 120, இந்த 2 கீழே வந்துடும் 2. அப்போ AB ஈக்குவல் டு 60 ஆச்சா. இப்போது ஏ வேணும் உனக்கு. ஏ மட்டும் ஏன்னா ஒன்று தான் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? ஏ ஈக்குவல் டு 60 பை பி. இதுதான் ஈக்குவேஷன் 2. இந்த ஈக்குவேஷன் 2 எடுத்து 1ல் போகிறோம். 1 ஏற்கனவே தெரியும். 1 என்னது? ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 17. ஏ என்னது? ஏ ஈக்குவல் டு 60 பை பி. இதை எடுத்து நம்ம இதில் போடுறோம். 60 பை பி ப்ளஸ் பி ஈக்குவல் டு 17. 60 ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 17b இல்லையா? அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் அது வந்துடும். இது எப்படி எழுதலாம்? 60 ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை பி ஈக்குவல் டு 17. இதுதான் இப்படி மாறி போயிருக்கு இல்லையா? 60 ப்ளஸ் பி ஸ்கொயர், இந்த பி கீழே அந்த பி மேலே போயிடுச்சு, 17b. அப்போ இதை ஈக்குவேஷனை மாற்றிக்கலாமா? 60 ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 17b ஈக்குவல் டு 0. இதை ஆல்டர் பண்ணி எழுதிக்கலாம். பி ஸ்கொயர் மைனஸ் 17b ப்ளஸ் 60 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ இதோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிப்போம். ஃபேக்டர்ஸ் என்னது? மல்டிப்ளை பண்ணால் 60 வரணும், ஆட் பண்ணால் 17 வரணும் மைனஸ். அப்போ எந்த நம்பரால் பண்ணலாம் அப்படின்னா -12 -5 ஆச்சா. அப்படி தானே? -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 5 இன்ட்டு 12 60, -12 -5 -17. இப்போ இது ஃபேக்டர்ஸ் எழுதிக்கலாம். x minus 12 x minus 5 equal to 0. அப்போ எக்ஸோட b மாற்றி எழுதிட்டேன். அப்போ b equal to 12, b equal to 5 ஆச்சா. இப்போ இந்த வேலையை தூக்கி இதில் போட்டு செக் பண்ணுறோம். இப்போ செக் பண்ண என்ன வருது பாருங்கள். இது ஈக்குவேஷன் 1 தானே ஏற்கனவே இல்லையா? in equation 1 put b equal to 12 போட்டால் என்ன வரும்? a plus 12 equal to 17, a equal to 17 minus 12 equal to 5 ஆச்சா. அப்புறம் b போட்டு போகிறோம். b போட்டு பார்த்தா என்ன வருது? in equation 1 put b equal to 5, a plus 5 equal to 17. அப்போ a equal to 17 minus 12, a equal to 5. ஓகேவா? இது மாறி மாறி வந்தால் கூட எனக்கு பெருசாக இருக்கிறத லென்த்துன்னு எடுத்துக்கிறேன், சின்னதாக இருக்கிறத பிரெத்துன்னு எடுக்கிறேன். எடுத்தால் லென்த்து 12, பிரெத்து 5. அவ்வளோதான் சம்.